ஒரே நாள்ல 16 கேஜிஸ் கிட்ட வந்து கேக் ஆர்டர் வந்து வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணேன், எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடி நாள்வே வந்துட்டு கேக்குக்கு தேவையான ஸ்பாஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட் போலவே வந்து கேக்குக்கு வந்து க்ரம் கோட் எல்லாமே வந்து முடிச்சு வச்சுட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயுமே விடிஞ்சு போச்சு. விடியகாலைல 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி எதா இருந்தாலும் நம்ம வந்து மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் படுத்துட்டேன். மார்னிங் வந்து ப்ரௌனி மட்டும் வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரௌனி மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். மார்னிங் எந்திரிச்சு தான் வந்து எல்லா கேக்குமே வந்து ஸ்டாக் பண்ணி டிசைன் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேனே. இந்த கேக் வந்து 3 கேஜியா 4 கேஜியான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்துட்டு அதோட அவுட்லுக் வந்து ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறப்போ ரொம்பவே வந்துட்டு அழகாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ கேக்ஸ் பண்ணுறப்பையும் வந்து இந்த ஸ்டாக் பண்ணுறப்போ ஒரு பயம் வரும் பாருங்க. ஐயோ அது சொல்லவே முடியாது. ஒரு கேக்கையும் வந்து ஸ்டாக் பண்ணுறப்பையும் வந்து பயந்து பயந்து தான் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தேனே. ரெண்டாவது பயம் என்னென்னா கேக் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா, கஸ்டமர் கேட்ட டைமில் வந்து நம்ம வந்து முடிச்சிருவோமா அப்படின்ற பயம் வந்து இருந்துச்சு. கேக்குக்கு வந்து ஐசிங் பண்ணுற வரைக்குமே எனக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டாக் பண்ணுறது, டிசைன் ஒர்க் இது எல்லாமே வந்து டெலிவரி டைம் வரைக்குமே வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன்.